ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026 வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை நான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர்ஸ் 2025 என்ன படிக்கணும், 2024 என்ன படிக்கணும் அப்படின்ற நம்ம சேனலே வீடியோ போட்டிருப்போம். அதில் எல்லாமே டிஃபால்ட் என்ன பண்ணியிருப்போம்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்போம். இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா இந்தந்த கான்செப்ட்ஸ்லாம் படிங்க, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா இந்தந்த கான்செப்ட்ஸ்லாம் படிங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அதே ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான். கூடவே நீ ஜாவா ஃபுல் ஸ்டாக் படித்தாலும் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படித்தாலும் அடிஷ்னலாக கூட என்ன வேணும் அப்படின்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் ப்ளஸ் ஜென் ஏஏ இன்ஜினியர் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்போ நீ எந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் நீ ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தாலும் அடிஷ்னலாக அந்த கோர்ஸ்லவே இந்த ஆட் ஆன் ஜென் ஏஏ இன்ஜினியர் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம எடுக்க போகிற கோர்ஸில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் ப்ளஸ் ஜென் ஏஏ இன்ஜினியர்ஸ். இதை எப்படி கவர் பண்ண போகிறோம், இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாவா அப்படின்றது ஃபண்டமெண்டல். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ் தான் முக்கியம். அதுக்கு மேஜராக தேவைப்படுறது ஜாவா. இப்போ நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஜாவா டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஐம் டேக்கிங் ஜாவா வில் பி மை ஃபண்டமெண்டல். ஜாவாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஜாவாவில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங், எக்ஸப்ஷன், த்ரெட்டு, கலெக்ஷன்ஸ், சிங்க்ரனைசேஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே மேஜராக தேவைப்படும். அதுக்கப்புறமா ஜாவாவுடைய 8 ஃபீச்சர்ஸ், ஜாவா 8+ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக கற்றுப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவாவுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத எக்கோசிஸ்டத்தில் மெயின் ரொம்ப பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆர் வெப் சர்வீஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜாவா படிச்சிருவீங்க, நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் படிப்பீங்க. ஸ்ப்ரிங் பூட் படித்து முடிச்ச பின்னாடி ஸ்ப்ரிங் பூட்டை வச்சு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மோனோலித்திக்ல இருந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சருக்கு மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மைக்ரோ சர்வீஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி மோனோலித்திக்னா என்ன, அதுலேருந்து எப்படி மைக்ரோ சர்வீஸ் கற்றுக்கிறது அப்படின்றத படிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஜாவா படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் படிக்க போகிறேன். ஜாவாவில் பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்றது தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் கிளவுட், அதுக்கு தான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம சிலபஸில் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் தென் மைக்ரோ சர்வீசஸ்க்காக ஸ்ப்ரிங் கிளவுட் எடுத்து படிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் கிளவுட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஜென் ஏஏ இன்ஜினியர்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஏ இன்ஜினியர்ஸ் படிக்கிறதுக்காக மெயினாக நமக்கு தேவைப்படுறது ஸ்ப்ரிங் ஏஐ. இப்போ எல்லாருமே நான் பை டிஃபால்ட்டாக நம்ம எல்லா சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலுமே ஏஏ அப்படின்னு தான் பேசிட்டு இருப்போம். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், எல்லாருமே அந்த டீப் லேர்னிங் இந்த மாதிரி டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே ஜாவா வேர்ல்டில் நீ ஏஐ கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நீ தனியாக போய் பைத்தான் படிக்க வேணாம். ஏஐ படிக்கிறது நிறைய லைப்ரரிஸை நீ உள்ள கொண்டு வர தேவையில்லை, நிறைய சிஸ்டம் மிஷின்ஸை நீ பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. அது எல்லாத்தையும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஸ்ப்ரிங் எக்கோசிஸ்டமில் தனியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் ஏஐ அப்படின்ட்டு. அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால ஏஐ வேர்ல்டு கூட இன்டகிரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணுறப்ப நம்மளால ஈஸியாக ஜென் ஏஐ இன்ஜினியர்ஸ் ஈஸியாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ பேஸ் ஜாவா. நீ ஜாவா படிச்சிட்ட அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் கிளவுட் அண்ட் ஸ்ப்ரிங் ஏஐ இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்குமே நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்மளால எல்லா டைப் ஆஃப் ஐடி கம்பெனிஸ்குள்ளேயுமே போக முடியும். நம்மளோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாவாவுடைய பேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து நீ அட்வான்ஸ் கான்செப்ட் போகிற வரைக்கும் ஸ்ட்ரிங், எக்ஸப்ஷன், த்ரெட்டு, சிங்க்ரனைசேஷன், கலெக்ஷன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அட்வான்ஸ் ஜாவா அப்படின்னா அந்த அட்வான்ஸ் ஜாவா 8 ஃபீச்சர்ஸ், ஜாவா 11 ஃபீச்சர்ஸ், 17 ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய அதோடைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை படித்து முடிச்சுட்டு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இப்போ ஒரு கோடை டெவலப் பண்ணுறதுக்கு ரெடிமேடாக ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ரொம்ப பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க் தான் நான் சொன்னது ஸ்ப்ரிங். அதில் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்ற ஒரு ரெடிமேட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி மோனோலித்திக் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு டெவலப் பண்ணலாம். அதே ஸ்ப்ரிங் கிளவுட் அப்படின்னு போகிறப்ப மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் வச்சு டெவலப் பண்ணுவோம். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஏஐ இன்ஜினியர்ஸ். ஸ்ப்ரிங் ஏஐ படிச்சுட்டு ஜென் ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆகிறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த ஜாவா அப்படின்ற ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் பிகம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ப்ளஸ் ஜென் ஏஐ இன்ஜினியர்ஸ். இப்போ நீங்கள் இன்டர்வியூ ரெஸ்யூமில் பில்ட் பண்ணுறப்பவே எனக்கு ஃபுல் ஸ்டாக்கும் தெரியும், கூட ஜென் ஏஐ இன்ஜினியரும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஆடட் வேல்யூவாக தான் இருக்கும். இது கூடவே அடிஷ்னலாக கோர்ஸ் ஆடர்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளவுடை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஆர் கூகுள் கிளவுட் ஆர் அஷ்யூர் கிளவுட், ஏதாவது ஒரு க்ளவுடை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் டெவாப்ஸோடைய டூல்ஸ், சிஐசிடி டூல்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு கோடை டெப்ளாய் பண்ணுறது, எப்படி ஒரு கோடை இன்டகிரேட் பண்ணுறது, அதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கம்ப்ளீட் கோர்ஸை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸை பற்றின இன்னும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்,
எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு சிலபஸை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா கூட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு கூட டைரெக்டாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.